முதல் வாஜ்பாய் ஆட்சி 13 நாள்ல கவிழ்க்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 13 மாதத்துல ஜெயலலிதா அம்மையார் ஆதரவு திரும்பப்பட்டாங்க, கவிழ்க்கப்படுது. 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவேற்ற முடியாம தட்டு தடுமாறி நின்ற போது, வாஜ்பாய் நின்ற போது, ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி பாஜக கரங்கள்ல அதிகாரத்தை 5 ஆண்டு காலம் கொடுத்தீங்க. கட்ட குறைந்தபட்ச செயல் திட்டம், குறைந்தபட்ச செயல் திட்டம் கொண்டு வரப்பட்டது 99 இல்ல 98. அதை விட முக்கிய செய்தி, நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் சொல்றீங்கல்ல, நீங்க பாஜகவோட கூட்டணி இந்த காலகட்டத்தில் தான் 2002 குஜராத்ல 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டாங்க. அன்னைக்கு கூட்டணியை விட்டு, அமைச்சரை விட்டு ராம்விலாஸ் பாஸ்வான் பதவி விலகினார். மம்தா பானர்ஜி, சந்திரபாபு நாயுடு குறைந்தபட்சம் மோடியை பதவி நீக்கம் பண்ணுங்க. எந்த கண்டன குரலையும் எழுப்பாது பாஜகவோடு கை குலுக்கியது இந்த திமுக. அதே போல கோயம்புத்தூர்ல கலவரம், 24 இஸ்லாமிய மக்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். எந்த ஆட்சி? இதே திமுக ஆட்சி. இதெல்லாம் தொடர்ந்து பேசுறீங்க, இது புதிதாக பேசுவது கிடையாது. தொடர்ந்து பேசணும். ஒரு முறையும் உங்களை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா, இந்த தடவை பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்போங்கிற இடத்துக்கு வந்திருக்கோமா? இல்ல, பார்ப்பனரை கொண்டு பார்ப்பனை தொழிப்போம் அண்ணா சொன்னாரு. வெங்கட்ட பட்டாபிராமன் ஒரு பார்ப்பனரை திமுக கொள்கை வேப்பலா வச்சாங்களே, ஏன் எஸ்வி சேகர திமுக சேர்த்தாங்களே, எஸ்வி சேகர சோபியும் ஒரே மேடையை பகிர்ந்துக்க போறாங்க. அது பிரச்சனை இல்ல. எங்க திமுக கோட்பாடு இருக்கு?